Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம மொண்டி ஷோவில் இருந்து ஒரு வீடியோங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் போது பல விஷயங்கள் அந்த படத்தில். ஏன்னா அது வந்து ஒரு பார்ட் 2, கட்டா குஸ்தின்னு ஒரு படம் பார்ட் 2. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த படம் தியேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, படம் சூப்பர், அவர் ஹீரோவே சொன்னார் படம் சூப்பர், இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு, பார்ட் 1 விட பார்ட் 2க்கு தான் கலெக்ஷன் ஜாஸ்தி, ஆகா ஓஹோன்னாங்க. யாராவது அந்த படத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா உடனே அவங்கள டிவிக்கோட கனெக்ட் பண்ணி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ஏன் பண்ணுறாங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னா எதுக்குங்க இவன் டிவிக்கே சப்போர்ட்டர் ப்ரோ அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்ட்டு, சரி நம்ம இந்த படத்தை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு அந்த படத்தில் என்னங்க இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. கடைசியில் பார்த்தா வந்துடுச்சு ரோஸ்ட்டுக்கு. ஸோ மொண்டி ஷோவில் கட்டா குஸ்தியை வந்து 8 நிமிஷத்துக்கு சின்னதாக ஒரு வறுவல் பண்ணியிருக்காரு. சின்ன பொரியல், கோழி பொரியல் மாதிரி சின்ன பொரியல். ஆன்டி லவ்வர்ஸ் கொண்டாடும் கட்டா குஸ்தி 2. ஆகா, அப்போ படம் நல்லா இருக்குன்னு கத்துனவங்கலாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி வாங்க, கட்டா குஸ்தி 2வோட மூவி ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு நானே நம்பிட்டேன் அப்படின்னா, நமக்கு தான் ஒருவேளை படம் பார்க்க தெரியல போல இருக்கு. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து ஹீரோக்கு BMW காரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாரு. காரெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு கோடிக்கணக்கில் வசூல் பண்ணியிருக்குன்னா, அப்போ நமக்கு தான் படம் பார்க்க தெரியலையோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் பாருங்க. சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ வருதுனால டக்குன்னு பார்த்துட்டு கட்டா குஸ்தி 2 படம் எடுக்கிறேன்னு கண்டென்ட்டே இல்லாம ஒரு படம் எடுத்து கன்றாவையான காட்சியெல்லாம் உள்ள திணிச்சு படம் பார்க்க வந்தவங்கள வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. 2026 பெஸ்ட் பிராங்க் எதுனா, இது ஒரு ஃபேமிலி படம், இது பெண்களுக்கான படம்னு சொல்லி பிராங்க் பண்ணதுதான். பொண்ணுங்க ஸ்லீவ்லெஸ் போட்டாலே அது கவர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டினது. வீட்லயே அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்னு கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு படம் பூராவுமே இந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு சுத்துற ஆன்டிங்கள்ட்டே போய் ஹீரோ வாண்டடா வல்கரா பேசுறது. நான் பேப்பர், அவர் சிசர், அவர் என்ன வெட்டார். உங்களது ஒரிஜினலா? பத்தாவதுக்கு ரோட்ல தெரியுற ஆன்டிங்கெல்லாம் கூப்பிட்டு அச்சச்சோ பாட்டுக்கு ஆட்டிட்டு இருப்பான். இது எந்த ஆங்கிலையும் பெண்களுக்கான நீங்களாயா ராட்சசன் படம் நடிச்சிங்க, எவ்வளோ அழகான படம் பண்ணி அப்படியே இருந்தவர் வந்து இதுக்கான படம் மாதிரி எனக்கு தெரியல. மாறா பெண்களை வச்சு கேலி பண்ணி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. கட்டா குஸ்தி 2 படம் பேரை வச்சுட்டோம், அதுக்காண்டியாச்சும் 2 times கட்டா குஸ்தியை காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2-3 சீன்ல காமிச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான். நீங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட் இல்ல, ரெஸ்லர் தான். நீங்க மலையாளியா? இல்ல பெரிச்சாலி. இல்ல படத்தோட ஹீரோக்கு இன்ட்ரோ வைக்கணுங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோ சீன் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போது இரிட்டேட்டாகவும் வருது, எரிச்சமை தான் வருது. இவர் ஆன்டிங்களோட இடுப்பை கிள்ளுவாப்ல, பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டின் கூட பாரபட்சம் பார்க்காம பல்லான வசனங்கள் பேசுவாப்ல. இம்புட்டியும் பண்ணிட்டு இவர் பாவம்பா, வெளி உலகமே தெரியாது இன்னசென்ட்ங்கிறாங்க. இவனை வேலையா சிங்கப்பெண் படையிட்ட புடிச்சு கொடுத்தீங்கன்னா, இவன் மெய்யாலுமே இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி ஆன்டிஸ் அட்ராக்ட் பண்ற ஆன்டி வெறியனான்னு தெரிஞ்சு போயிடும். அடுத்து இந்த படத்துடைய வில்லன் நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு கோச்சா வரவன். முன்னாடிலாம் வில்லனோட இன்ட்ரோல அவன் ஏதாச்சும் வில்லத்தனமான சீன் பண்ணுவான், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஓ இவன் தான் வில்லன் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப வர படங்கள் எல்லாம் வெறும் வில்லன் மியூசிக் மட்டும் தான் போடுறாங்க, அதை வச்சு நம்மளே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதா இருக்கு இவன் தான் வில்லன்னு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சப்டைட்டில் மட்டும் தான் எழுதி போடுவாங்க போல, வில்லன் வந்துட்டார்னு. இந்த படத்தோட ஹீரோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அவர் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட். பொண்டாட்டிக்கு பாதாம் பிஸ்தான்ல இருந்து பாத்ரூம் கழுவுறது வரைக்கும் எல்லாமே செய்யறாப்ல. இதெல்லாம் எதுக்கு செய்யறாருன்னா, அவர் செய்யறதுக்கு செய்யறாப்ல. அது தப்பு இல்ல, ஆனா விடிஞ்சா அடுத்தவன் பொண்டாட்டியும் பார்த்து என்னமோ செஞ்சுட்டு தெரியுறான். கட்டா குஸ்தி 1ல ஒரு ஃபைட் சீன் வந்தாலும் அம்புட்டு அமர்க்கலமா இருக்கும். இந்த 2ல ஹீரோ விஷ்ணு விஷால் ரொம்ப கெஞ்சராப்புல, வச்சூரா ஒரு ஃபைட்ட அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு ஒரு பையனை அடிச்சு போடும். அதுக்கு பஞ்சாயத்துக்கு வர நம்ம ஹீரோ, மிஸ் மேம் வெளியில என்ன சத்தம்? நான் பாக்குறேன் மிஸ், நான் பாக்குறேன். அங்க சில ரவுடிங்களாம் வந்து வாத்தியாரை மாட்டிட்டு இருக்க. இங்கே உள்ள உங்கள் பொண்ணு யாரையும் அடிச்சிருச்சு, உங்கள் பொண்ணை யாரும் அடிச்சிட்டாங்கன்னு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது வெளியே என்ன பிரச்சனைனா இவர் பார்க்க போகிறாரா, அந்த மேடமும் சரி பார்த்துட்டு வாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், உங்கள் பிரச்சனை அப்புறம் பேசுவோன்னு வெயிட் பண்ணுறாங்களா.
அவனை போட்டு ஹீரோ அடிக்கிறான். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனது அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாமல் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிச்சு. எதுக்குடா பக்கெட்ல தண்ணிங்கிற மாதிரி எதுக்குடா படத்துல ஃபைட் சீனு? நம்ம வாழ்க்கையில பர்பஸே இல்லாம கூட வாழ்ந்துடலாம் போல. ஆனா இந்த பர்பஸே இல்லாம எடுக்கிற படத்தை மட்டும் உட்காந்து பார்க்க முடியல. சுமாரா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு புதுசா ஒரு கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினோட குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டே இல்லையாமா, டான்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா. அதனால அப்பா டான்ஸ் ஆட மோட்டிவேட் பண்றாப்ல, அம்மா ஸ்போர்ட்ஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேட் சாம்பியன் பொண்ணு அவ, அது இவ்வளவு அசிங்கமா இருக்கும் எனக்கு. இதனால 2 பேருக்குள்ள கிளாஷ் ஆகுது. இப்படியே போனா உன்ன மாதிரி தான் ஆயிடுவா. அப்பாடா ஒருவேளை கதைக்குள்ள போயிட்டாங்க, இனிமேலாச்சும் படம் நல்லா போகும் அப்படின்னு உட்காந்து பார்த்தா இந்த டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் கதையை அங்கனையே அம்மனமா விட்டுட்டு புதுசா ஏதோ ஊக்கம் மருந்து கதைக்குள்ள போறாங்க. டே அப்ப நான் 1.5 மணி நேரமா உட்காந்து பார்த்தது ஒரு பிராங்க் வீடியோவாடா. பிக்காளி பயலுலா ஏறி ஏதோ பார்த்து தொலைஞ்சிட்டோம், கண்டென்ட்டுக்காக முழுசா உட்காந்து பார்த்து தொலைஞ்சிடுவோம்னு உட்காந்து பார்த்தா ரெஸ்லிங் கோச் ஏதோ மருந்து சஜஸ்ட் பண்ண. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ஆயுர்வேதத்துல ஒரு மருந்து இருக்கு. இந்த முட்டா பைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மருந்துன்னு சொல்லி கொடுத்தது போதை மருந்துன்னு தெரியாம இவ உட்கொண்டு இவரால குஸ்தி ஒழுங்கா விளையாட முடியலையா. ஆனா மேட்ரு இது இல்ல, இவன் பொண்டாட்டி கூட மேட்சுக்கு போகாம பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த மலையாள குட்டியை கூட்டிட்டு குக்கிங் ஷோ போயிருக்கான். நீங்க பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பத்தோட வந்திருக்கீங்க நம்ம ஷோக்கு. நான் தான் அப்பே சொன்னல, இவன் இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாங்க. இவன் தெரியாமலாம் அவன் பொண்டாட்டிக்கு போதை மருந்து கலந்து கொடுக்கல, பொண்டாட்டிக்கு மருந்து கலந்து கொடுத்து அவளை மருதியா பண்ணிட்டு இந்த பொண்ணோட உல்லாசமா இருந்திருக்கலாம்னு பார்த்திருக்கான். போதை மருந்து கொண்ட கீர்த்திக்கு 1 வருடம் விளையாட தடை. ஐயோ அப்ப மரண தண்டனை இல்லையா? டான்ஸ் உதப்பிரிச்சே. இந்த மாதிரி முட்டா பையில கல்யாணம் பண்ணா எவ்வளவு இருந்தாலும் அவ அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போவாளா இல்லையா? இவளும் போயிடுறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அப்புறம் என்ன ஆபரேஷன் சக்சஸ். ஸ்கூல் டீச்சரை வீட்டுக்கு இட்டாந்து குஜிலி மஸ்து பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு டீச்சரோட ஆடுறதுக்கு ஒரு காரணம் வச்சாங்களே, குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு தாங்க நாங்கள் டீச்சரோட ஆடுறோம். சமாதானம் ஆகிருச்சா? சரி சரி. நம்ம ஹீரோ கிளாஸ் டீச்சரோட குத்தாட்டம் போட்டதை இந்த பொண்ணோட குடும்பமே பார்த்து பரவச நிலை அடைஞ்சி டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்களாமா. இவனை விட்டா பொண்டாட்டியை கழட்டி விடுவது எப்படின்னு 10,000 பேஜுக்கு புக்கை எழுதி அதை வித்தே தீத்துருவான். இவனை இன்னசென்ட்ங்கிறீங்க, அக்யூஸ்டா அவன். ஒரு வழியா நம்ம ஹீரோ நம்ம பொண்டாட்டிக்கு கொடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மருந்து இல்ல ஊக்கம் மருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோச்சை போட்டு புரட்டி எடுத்துருவான். அங்கேயே அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆனா படம் 2 மணி நேரம் தான் வந்திருக்கு, இன்னும் 1/2 மணி நேரம் இழுக்கணுமே. அதுக்காக இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப அடுத்து கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு அப்பா வேணும். இந்த படத்தோட டைரக்டர் 9 கதை எழுதிருப்பான் போல. அதுல ஒரு 5-6 கதையை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு மாதிரி ஊட்டிட்டு இருக்காப்புல. கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த கல்ச்சால போறவங்க காட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் கோர்ட்ல கத்திட்டு இருந்தா ஜட்டியை வாயில கவ விட்டு கம்ப பின்னாடி சொல்லிடுவாங்க. சரி அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அதுக்கப்புறம் சேருவாங்க. அதுதானா கதை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கறத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கட்டா குஸ்தி போட்டு முடிவு பண்ண போறாங்க. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க குழந்தைய வச்சுக்கலாம். ஏண்டா கல்ச்சால போறீங்களா? படத்துல 4 கதை வச்சு 4 கதையும் உருப்படியா எடுக்காம 5ஆவதா ஒரு கதைக்கு போறீங்களே, அதுவும் குஸ்தி சண்டை போட்டு குழந்தை யார்கிட்ட இருக்குன்னு முடிவு பண்றீங்க. இதுக்கு ஏதாவது சீஃப் கெஸ்டா நம்ம ஜட்ஜமாவே கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க. சரி அதை கூட விடு, ரிட்டையர் ஆன பிளேயர் யோகி பாபுலாம் எதுக்குறா இட்டாந்துருக்கீங்க? ஏண்டா இன்னுமாடா அவர் கேமியோ பண்ணா படம் ஓடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஆள் ஹீரோவா நடிச்சாலே ஓட மாட்டேங்கிறா. ஆக்சுவலி படம் ஓடுதோ இல்லையோ, அவர் கடைசி ஒரு 5 நிமிஷம் அவர் வந்தது கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. ஏதோ சொல்லுவார் அவர் கட்டா குஸ்தி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரும்போது, பொண்டாட்டியோட சண்டை போடுறதுக்கு வந்துட்டாரு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னு அவர் கொடுக்குற சின்ன சின்ன கவுண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, ஸ்போர்ட்ஸ் பிளேயரே இல்லாத இவன் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்கிறான். ஆனா ஸ்போர்ட்ஸ் பிளேயரான இவன் சாரி கட்டிட்டு வந்து குஸ்தி போட்டுட்டு இருக்கான். அதுலயும் இவன் பொண்டாட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல தன் களத்துல தான் தாலி தொங்குற மாதிரி படம் ஃபுல்லா தாலி வெளில தான் தொங்கும். அது நைட் நேரமா இருந்தாலும் சரி, நைட்டி போட்டிருந்தாலும் சரி. இப்போ எப்படியாச்சு புருஷன் பொண்டாட்டியை ஜெயிக்கணும். அவன் ஜெயிக்கிறத பாருங்க. வேற வழி இல்ல, அவன் ப்ரோ பிளேயர். கிரவுண்ட்ல ரெஸ்லிங் ஆட சொன்னாங்க, அவன் காம வெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். நீ ஒரு காம கொடூரன். சண்டை போட்டுட்டு இருக்கும் போது பொண்டாட்டி மயங்கி விழுந்துருவாளாம். என்னடான்னு பார்த்தா இதையும் நாங்க பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு. பாட்டு ஒண்ணும் இதே கதை தானே. இந்த புள்ள பிராங்க். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல,
உண்டாயிருக்கா? பாவம்டா அவன் பொண்டாட்டிய பொட்டலம் போட்டு முடிச்சு விட்டு டீச்சரோட நிம்மதியா வாழலாம்னு நினைச்சான். அவன் வாழ்க்கையில இப்படி மண்ணலி போட்டீங்களடா உண்டாயிருக்கா குண்டாயிருக்கான்ட்டு. சரி படத்தோட கதை தான் என்ன எலவடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மூணாவது மனுஷன் தலையிடவே கூடாது. அதுதான் இந்த ஸ்டோரியோட மெசேஜ். அது மட்டும் இல்ல, ஜாக்கெட் போடாத கிழவிங்கள்ட்டையும் கையில்லாம சுத்துற ஆண்டிகள்ட்டையும் போயிட்டு அட்ராக்ட் பண்றேன்னு ஆபாசமா பேசினா குடும்பத்துல இருக்கிற உல்லாசம் கெட்டு போயிடும். இதை நம்ம எங்க கண்டுபிடிச்சு செருப்பால அடிச்சிருவோங்கிற பயத்துல இதுதான்டா கதைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்க பார்த்தா பிறந்தது ட்வின்ஸ். நான் சொன்னதுதான், விளையாட்டுலயும் நான் மீறி கோமாக்காம விட மாட்டேன். இன்னுமா புரியல? இந்த 3 குழந்தைகளை வச்சு பார்ட் 3 எடுக்க கிளம்பிட்டாங்க. இதுல என்ன தெரியுமா, அவங்க அந்த இவர் போய் இந்த மாஸ்டர் அடிப்பார்ல, நீ தான் அந்த மருந்தை ஒய்ஃபு கொடுக்க சொல்லி என் குடும்பத்தை பிரிச்சிட்டியான்னு இவர் போய் மாஸ்டர் அடிச்சுட்டு அந்த உண்மையை சொல்லலாம்னு ஒய்ஃப் கிட்ட போவார். அங்கே போனால் ஒய்ஃப் சொல்லுவாங்க, என்ன மாஸ்டர் எல்லாத்தையும் என்கிட்ட வீடியோ காலில் சொல்லிட்டாரு. பார்த்தா மாஸ்டர் உளறி வச்சிருப்பாரு, நான் தான் அவங்க மருந்தை வாங்கி கொடுத்தேன்னு ஒத்துக்க சொல்லி வந்து அடிக்கிறான் அப்படின்னு. அது பேக்ஃபயர் ஆயிருமா. அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்கு போய் நாங்கள் கட்டா குஸ்தி போட்டு குழந்தை யாருக்கிட்ட இருக்கிறோன்னு முடிவு பண்ணுறோம்னு சண்டையெல்லாம் நடக்குது. சண்டையெல்லாம் நடந்து இப்போ 2 பேருமே ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை. அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் இந்த கருவம் படத்துக்கு எண்டு கிரெடிட் தான் ஒரு குறை. கடைசியில் எண்டு கிரெடிட் வைக்கிறாங்களாம். பார்த்தா அவங்களுக்கு சண்டைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, கட்டா குஸ்தி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்பும் கிடையாது, கோச் தான் உன்னை தோக்கடிக்க சொல்லி இப்படி மருந்தெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு அந்த மெடலை அவங்க கையிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நான் யோசித்தேன், அதான் உனக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் தப்பு இல்லை கோச் தான் தப்புன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சண்டைக்கு போனேன், ஏன் வாங்கி விழுந்த, எதுக்குங்க சண்டை, நீங்கள் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, கோச் தான் இவ்வளோத்துக்கும் காரணம்னு சொல்லி சேர வேண்டியதானே. நமக்கு கிளைமேக்ஸ் காட்டணுமா, கட்டா குஸ்தி 2ன்னு வச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு கட்டா குஸ்தி பண்ணாட்டி எப்படி. அப்போ நான் யோசித்தேன், அங்கேயும் அவங்க முடிஞ்சு போச்சு இல்லை, இது அவுட் ஆகி போச்சு. அப்புறம் என்ன இப்போ பார்ட் 3 வர எடுக்கணுமா, இந்த சொல்கிறாருல்ல. ஆனா ஒண்ணுடா, ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்தவனுக்கு 9 படத்தோட கதையை போட்டு காமிச்சிருக்கீங்க. இந்த படத்துக்கு கட்டா குஸ்தின்னு பேர் வச்சதுக்கு குடும்பத்துக்குள்ள குஜிலி மஸ்துன்னு பேர் வச்சிருக்கலாம்டா. யோசிச்சு பாருங்க, 5 படத்தோட கதையை உள்ள வச்சும் அதை டீட்டெயிலாக ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. டக்குன்னு முடிச்சிட்டாரு. சில படங்கள் வந்து அப்ரிசியேஷன் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டாக பார்த்து சொல்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்கும். சில படங்கள் பாலையா படங்கள் மாதிரி சில படங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ரோஸ்ட் பண்ணுறதுக்கே ரோஸ்ட்டே 1/2 மணி நேரத்துக்கு பண்ணலாம். இது அப்ரிசியேட்டும் பண்ண முடியலை, ரோஸ்ட்டும் பண்ண முடியலை, மொத்த வீடியோ இந்த 13 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. சரி, எதுக்கு நான் அதை எடுத்து வந்தேன்னா, எனக்கு தோணுனது இன்னொருத்தருக்காவது தோணி இருக்குல்ல. நான் பயந்துட்டேன், எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க, அப்போ நமக்கு தான் படம் பார்க்க தெரியலன்னு. இல்லை நம்ம தனியாக இல்லை, மொண்டின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒரு நிம்மதி. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.